ஹாய், நாங்கள் இன்றைக்கி ப்ரௌனி செய்து நாங்கள் பாருங்க, அப்படியே சாஃப்டாக வந்திருக்கு. மேலே அப்படி லேயர் வந்திருக்குன்றதெல்லாம் பாருங்க. சாக்லேட் ப்ரௌனி தான் செய்து நாங்கள். ப்ரௌனி செய்கிறதுக்காண்டி நான் சாக்லேட்டும் பட்டரும் எடுத்து டபுள் பாயிலிங் மெத்தட்லேயும் ஹீட் பண்ணலாம், இல்லைன்னா அவன்லேயும் ஹீட் பண்ணலாம். நான் அவன் தான் ஹீட் பண்ணி எடுக்கிறேன். பாருங்க, இப்படி வந்திருக்கு. ஹீட் பண்ணி ஒரு சிரப் மாதிரி வந்திருக்கு. ஹீட் பண்ணி எடுத்த பிறகு பார்க்கவே நல்லா சாக்லேட் சிரப் நல்லா இருக்குது. இந்த பட்டா சேர்த்தோடைய நல்ல ஷைனிங்கும் ஒன்று இருக்குது. இப்போ நான் இதுக்குள்ள முட்டை 3 முட்டை எடுத்து வெள்ளைக்கரு மஞ்சள் சேர்த்து அடித்து வச்சுருக்கிறேன். நல்லா க்ரீமியாக அடித்து வச்சுருக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே நான் செய்து வச்சுக்க சாக்லேட் சிரப்பை சேர்க்கணும். அடுத்தது கோதுமை மாவும் கொக்கோ பவுடரும் பேக்கிங் பவுடரும் எடுத்துருக்கிறேன். முட்டைக்குள்ள சீனியும் சேர்த்து தான் நான் அடித்து வச்சுருக்கேன். நல்ல க்ரீமி பதத்துக்கு எடுத்துருக்கிறேன் பாருங்க. இப்போ இதுக்குள்ளே மெல்ட் பண்ணின சாக்லேட்டை இதுக்குள்ளே சேர்க்குறேன். சேர்த்து இதை கலந்து விடுவேன். முழுவதுமே சேர்த்து ஒன்றா கலக்க போகிறேன். இப்போ இதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக நான் மாவை சேர்க்க போகிறேன். நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கணும், இல்லாட்டி வழியில் பறந்துடுமென்றதுக்காண்டி நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்கிறேன். அரிச்ச மாவை சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இது வந்து நல்ல ரிப்பன் மெத்தடில் இருக்கணும். ஆக இறுக்கமாக இருந்தாலும் ப்ரௌனி வந்து இந்த லேயர் மேலே வர லேயர் வராமல் விட்டுறேன். உங்களுக்கு அப்படி இறுக்கமாக இருந்தாலும் நீங்கள் இப்போ பால் சேர்த்துக்கொள்ளலாம். நானும் கொஞ்சம் இறுக்கமாக இருக்கக்கூடிய பால் சேர்க்குறேன். உங்களுக்கு இறுக்கம் இல்லாட்டி நீங்கள் பால் சேர்க்க தேவையில்லை. எங்களுக்கு இந்த கலவை வந்து ரிப்பன் மெத்தட்ன்னு சொல்கிறேன். இந்த சாஃப்டாக கீழே விழக்கூடியதாக இருக்கணும். அதுதான் சரியான பதம். அப்போ தான் கேக் ப்ரௌனியும் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், இல்லாட்டி கொஞ்சம் ரஃப்பாக களியாக இருக்கும். இப்போ நான் பேக் பண்ண போகிற ட்ரேக்கில் ஆயில் ஷீட் போட்டு அதில் பட்டர் தண்டி வச்சுக்கேன், பூசி வச்சுக்கேன். அப்போ தான் கேக் வந்து அதில் ஒட்டாமல் இருக்கும் என்பதுக்காக இப்போ ப்ரௌனி கலவையை அதுக்குள்ளே சேர்க்குறேன். இது பபிள்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கான இப்படி அடிக்கிறேன். அப்போ இதை நான் அவன்லாம் பேக் பண்ண போகிறேன். 200 பாசியில் 20 நிமிஷம் பேக் பண்ண போகிறேன். நீங்கள் உங்கள்ட்ட அவன் இல்லாட்டி ப்ரெஷர் குக்கரில் 20 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் பேக் பண்ணினீங்கன்னா ஓகே. இப்போ நான் அவனுக்கு எடுத்துட்டேன் பாருங்க. கேக் அவிஞ்சிருக்கு, 2 பக்கம் ஒட்டாமல் வந்திருக்கு. அப்போ இதை நான் சின்ன சின்ன துண்டுகளாக்கிட்டு சாப்பிடலாம். உங்களை விரும்பின மாதிரி சர்வ் பண்ணலாம். பாருங்க எப்படி சாஃப்டாக இருக்குது பாருங்கள், மேலே எப்படி லேயர் வந்துருக்குது என்னதெல்லாம் பாருங்க. நீங்களும் மறுக்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்தேன்னதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.